கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன என்பது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் சுரேஷ்குமாரோடு நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதர் மேற்கொண்ட கலந்துரையாடலை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் முழுவதும் தொடர் மழையின் காரணமாக மாவட்டம் மீண்டும் உஷார்படுத்தப்பட்டது. இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமாரோட அவரிடம் கேட்போம். சார், கடலூர் மாவட்டத்தில் தற்போது வானிலை மையம் என்ன மாதிரி எச்சரிக்கை எடுத்திருக்குது, மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கடலூர் மாவட்டத்தில் வானிலை மையமானது ஒரு புயல் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிக மழையும் காற்றும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தாலுகா ஆஃபீஸ், பிடிஓ ஆஃபீஸ் போன்ற இடங்களிலெல்லாம் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறைகளானது திறக்கப்பட்டு பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாது ஊராட்சிகளில் மக்களுக்கு குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மின்சாரம் தடைபட்டாலும் தேவையான அளவு குடிநீரை சேமித்து வைப்பதற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாது மரங்கள் ஏதேனும் விழுகின்ற பட்சத்தில் அதை உடனுக்குடனே அப்புறப்படுத்துவதற்கு தேவையான பொக்லின்கள், எலக்ட்ரிக் சா போன்றவைகள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டு பணியாளர்களும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஏதாவது மின்தடை ஏற்பட வாய்ப்பு இருந்தால் அந்த மின்தடையை உடனுக்குடன் சரி செய்வதற்காகவும் மின்துறையை சார்ந்த பணியாளர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மாவட்டத்தில் உள்ள புயல் பாதுகாப்பு மையங்கள், சமுதாய கூடங்கள் போன்றவைகள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டு மக்களை அப்புறப்படுத்துவதற்கும் தங்க வைப்பதற்கும் தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே பொதுமக்கள் இந்த புயலை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.